ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசி சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் கிறிஷோட பாட்டியையும் கிறிஷையும் காணான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா கிறிஷோட பாட்டி விஜயாவோட கண்ணில் படுறாங்க. விஜயா யோகா கிளாஸ்க்காக போட்டோலாம் எடுக்கணும், அதுக்கு நோட்டீஸ் எல்லாம் ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியோட சேர்ந்து கெட்டப் எல்லாம் மாத்தி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரோட்ல வராங்க. அப்பன்னு பார்த்து கிறிஷோட பாட்டியும் ரோட்ல வராங்க. விஜயா உடனே, ஐயா இவ எதுக்கு இங்க வரா, இவ மூஞ்சில முழிச்சிட்டு போனா ஒண்ணுமே விளங்காதே அப்படின்னு புலம்புறாங்க. சிந்தாமணி உடனே, யாரு மாஸ்டர், யார சொல்றீங்க? அந்த பாருங்க, அந்த பொம்பளை தான். இந்த லேடி உங்களுக்கு தெரியுமா மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க. பார்வதியும் பார்த்துட்டு, ஏன் விஜயா இப்படிலாம் பேசுற, அந்த கிறிஷோட பாட்டி தானே அவங்க. ஏ பார்வதி சுமாரு. பாருங்க சிந்தாமணி, இந்த பாட்டியும் அவங்க பேரனும் எங்க வீட்டுல வந்து தங்கியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீனாவும் முத்துவும் தான். இந்த மீனா இருக்காளே, ஐயோ இறக்கம்னா இறக்கம், அவகிட்ட மட்டும்தான் குத்தகைக்கு எடுத்தா மாதிரி யாரை பார்த்தாலும் இறக்கப்பட்டு வீட்டுக்கு கூட்டியாந்து வச்சு அடைக்கலம் கொடுத்துருவா. இப்ப கூட இந்த பாட்டிக்கு அடிபட்டுருச்சுன்னு ஆஸ்பத்திரியில சேர்த்துக்கிட்டு இதோட பேரனை கூட்டியாந்து வீட்டுல வச்சு 10-15 நாள் இம்சையை கூட்டிட்டாங்க. நிம்மதியா உட்கார கூட விடல அந்த குட்டி சாத்தான். அது கூட நான் போய் விளையாடணுமா? யாரு பெத்த பிள்ளையோ அது வந்து பேக் அமைக்கிறதும் ஓடி பிடிச்சி விளையாடுறதும் எனக்கு பார்க்கும் போதே சகிக்கல. எங்கேயாவது கொண்டு போய் விடுங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலையா போச்சு சிந்தாமணி, இப்ப அந்த பையன் ஸ்கூல்ல இருந்து காணாம போயிட்டான். இல்ல அவங்க அம்மாக்காரியே வந்து டிசிய வாங்கிட்டு அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டாங்களாம். என் பையனும் சரி எங்க வீட்டுக்காரும் சரி எங்கெங்கயோ தேடிட்டு பையனை காணோன்ட்டு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. இப்பதான் சிந்தாமணி கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்ப போய் இந்த பொம்பளை மூஞ்சில முழிச்சிட்டேன். இந்த பொம்பளை மட்டும் மீனா பார்த்தான்னு வைங்க, திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருவா அப்படின்னு விஜயா புலம்புறாங்க. சிந்தாமணி உடனே, என்ன மாஸ்டர் இவ்வளவு பைத்தியக்காரியா இருக்கீங்க? ஐயோ, இவங்க பேரனை உங்க வீட்டுல வச்சிருந்தீங்களா, திரும்ப ஒரே நாள்ல காணாம போயிட்டானா? இதெல்லாம் பெரிய திட்டமா இருக்கும் மாஸ்டர். பையனை காணோன்னு சொல்லி நாளைக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்ககிட்ட நஷ்டீடு கேட்பாங்க. என்ன சிந்தாமணி இப்படிலாம் சொல்றீங்க? பின்ன என்ன மாஸ்டர், உங்க டான்ஸ் கிளாஸ்ல டான்ஸ் கத்துக்கிற வந்த அந்த ரதியும் தீபனும் பண்ணின வேலைக்கு உங்ககிட்ட நஷ்டீடு கேட்கலையா? அதே மாதிரி என் பேரனை இவங்க வீட்டுலதான் விட்டு வச்சிருந்தேன். இப்ப என் பேரனை காணோன்னு இந்த பொம்பளை போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுச்சுன்னு வைங்க, அந்த பையனை கண்டும் பிடிச்சு கொடுக்கணும். பையனை காணாட்டி 10 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லி உங்க பேர்ல தான் நஷ்டீடு வரும். நீங்க வேற அந்த பையனை திட்டி இருக்கீங்க. போங்க மாஸ்டர், விவரம் புரியாத ஆளா இருக்கீங்க அப்படின்னு சிந்தாமணி சொன்ன உடனே விஜயாவுக்கு பயம் நடுக்கம் வருது. சிந்தாமணி நீங்க இப்படி ஆட்டோல போங்க, நான் அந்த பொம்பளைய புடிச்சு இன்னைக்கு ஒரு வழி பண்றேன். பார்வதி உடனே, விஜயா வேணாம் விஜயா, ஏய் சும்மா இரு, இந்த பொம்பளை பாட்டு ஏன்ட்ட நஷ்டீடு கேட்டுச்சுன்னா நான் என்ன செய்யறது? சிந்தாமணி உடனே, ஏன் மாஸ்டர், அந்த பையனே வந்து எங்க பாட்டிய இவங்க தான் காணாமாக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த பையன் பேர்ல சொத்து இருந்துச்சு, நகை போட்டிருந்தான், அதுக்காக இவங்க தான் என்னமோ பண்ணிட்டாங்கன்னு கேஸ் கொடுத்துற போது இந்த பொம்பளை, போய் சீக்கிரம் புடிங்க மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி சொன்ன விஜயா வேகமா ஓடி போய் கிறிஷோட பாட்டிய பிடிக்கிறாங்க. யாருங்க, ஏங்க, என்னங்க அப்படின்னு கிறிஷோட பாட்டி பதறாங்க. வாமா வா அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோவை பிடிச்சு கிறிஷோட பாட்டியை ஏத்திக்கிட்டு நேரா விஜயா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு மீனா, முத்து, அண்ணாமலை எல்லாரையும் வர வைக்கிறாங்க. விஜயா சொல்றாங்க, இந்த அம்மாவோட பேரன் எங்க வீட்டுல தான் இருந்தான். இப்போ அந்த பையன் ஸ்கூல்ல இருந்து அப்படியே காணாம போயிருக்கேன். நாளைக்கு எங்க கிட்ட வந்து நஷ்டீடு இந்த பொம்பளை கேட்டுச்சுன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அதனால இந்த பொம்பளையோட பேரன் எங்க இருக்கேன்னு கேளுங்க சார். வேணும்னு இந்த பொம்பளை ஆஸ்பத்திரில இருந்து காணாம போயிடுச்சு. அப்புறம் இதோட பேரனை என் மருமகளும் மகனும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இப்போ ஸ்கூல்ல இருந்த பையனை அவங்க அம்மா வந்து டிசி வாங்கி கூட்டிட்டு போயிடுச்சான். எப்படி துபாயில இருந்த இவங்களோட பொண்ணு திடீர்னு ஸ்கூலுக்கு வந்து டிசி வாங்கிட்டு கூட்டிட்டு போக முடியும்? என்னன்னு விசாரிங்க சார் அப்படின்னு விஜயா கம்ப்ளைண்ட் பண்ணின உடனே போலீஸ் கிறிஷோட பாட்டி லட்சுமிய விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிறிஷோட பாட்டி பயந்துகிட்டு, இல்லங்க சார், என் பொண்ணு கூடயே என் பேரன் இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சுதான் சார் நான் சொல்லாம கொள்ளாம ஆஸ்பத்திரியில இருந்து போனேன் அப்படின்னு சொல்லி கிறிஷ் பாட்டி சொல்றாங்க. விஜயா உடனே, யாரு இவங்க பொண்ணு, எங்க வீட்டுல எப்படி இருப்பாங்க, யாரு, மீனாவா? சார் இந்த பொம்பளை பொய் சொல்லுது சார். என் மருமக மீனாவுக்கு அம்மா, தங்கச்சி, தம்பி, ஒரு குடும்பமே இருக்காங்க அப்படின்னு விஜயா சொன்னோன்ன போலீஸ் கிறிஷோட பாட்டி கிட்ட இன்னும் கொஞ்சம் மிரட்டி கேக்குறாங்க. அப்போ கிறிஷோட பாட்டி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. என் பொண்ணு பேரு கல்யாணி,
அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் போலீஸ் கிட்ட கிறிஷோட பாட்டி சொல்லிடுறாங்க. விஜயாவுக்கு வருதே ஆத்திரம். அப்படின்னா எங்களை ஏமாத்தி இவங்கெல்லாம் திட்டம் போட்டு என் பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்காங்க சார். இவங்க பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குன்ற விஷயத்த சொல்லாம கல்யாணம் பண்ணிருக்கா சார் அப்படின்னு சொல்லி விஜயா இன்னொரு கம்ப்ளைண்ட் குடுக்கறாங்க. போலீஸ் உடனே மா அதெல்லாம் உன் பையன் தான் சொல்லணும், இனிமே சேர்ந்து வாழ்றாங்களா என்னன்றது நீ தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணுனேன்னு சொல்லி அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணும். இந்த கேஸ் எல்லாம் நாங்க எடுத்துக்கிற முடியாது. உங்க பேரை எங்கம்மா அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரிக்கிறாங்க. என் பேரன் என் பொண்ணு கூட தான் சேர்ந்து போனா, நான் பார்த்தேன். என் பொண்ணோட ஃப்ரெண்டு வித்யா வீட்டுல வேணா இருக்கலாம் சார் அப்படின்னு கிறிஷோட பாட்டி சொல்லிடுறாங்க. ஒரு போலீஸ் படையே வித்யாவோட வீட்டுக்கு போகுது. இங்க யாருமா வித்யா அப்படின்னு கேட்டோன்னே வித்யா பயந்து நடுங்குறாங்க. சார் நான் தான் வித்யா. கிரிஷ் எங்கம்மா? கிரிஷ் இங்கதான் சார் இருக்கான். என்னம்மா என்ன பிரச்சனை? வளர்த்தவங்க வீட்டுல இருந்து நீ கூட்டிட்டு வந்து திருட்டுத்தனமா ஒளிச்சு வச்சிருக்கியா? பேரனை காணோன்னு அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் வாமா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. வித்யா வந்த உடனே சார் சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். என் ஃப்ரெண்டு ரோஹிணி தான் இந்த பையனை கொண்டு வந்து விட்டா. இவன் ரோஹிணியோட பையன்தான். விசாரிக்கிறதுனா அவளையே விசாரிங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணிய ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறாங்க வித்யா. ரோஹிணி விஜயாவை பார்த்த உடனேயே ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. மனோஜும் சேர்ந்துதான் ஸ்டேஷனுக்கு வரான். விஜயா வேகமா ஓடி போய் டே மனோஜ் பாத்தியாடா உன் பொண்டாட்டி செஞ்ச வேலைய? அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. நம்மள மொத்தமா ஏமாத்தி உனக்கு கல்யாணம் பண்ணிருக்கிறா. பணக்காரின்னு சொல்லி ஏமாத்தினா இப்போ கல்யாணம் ஆனதை மறைச்சு ஒரு பிள்ளை இருக்கதையும் மறைச்சு உன்னை கல்யாணம் பண்ணிருக்காடா மனோஜ் அப்படின்னு சொல்லி விஜயா மனோஜ் கிட்ட ஆத்திரத்தோட கோவத்தோட சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாரு விஜயா கொஞ்சம் அமைதியாரு, இது போலீஸ் ஸ்டேஷனு. ஆமா என்ன மட்டும் அடக்கிருங்க, இவ எம்போட்டு போய் சொல்லியிருக்கிறா சார் அப்படின்னு சொல்லும்போது ஏமா பணக்காரின்னு சொன்னோன்ன இந்த பொண்ணை பத்தி விசாரிக்காம நீ கல்யாணம் பண்ணி வச்சிருவியா அவன் பையனுக்கு அப்படின்னு போலீஸ். என்னம்மா எதுக்கு இத்தனை போய்? இல்லைங்க சார் நானும் மனோஜும் லவ் பண்ணோம், அதனாலதான் சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவங்க ஒத்துக்கிற மாட்டேன்னாங்க, அதனாலதான் சார் பொய்யெல்லாம் சொல்ல வேண்டியதா போச்சு அப்படின்னு ரோஹிணி ரொம்ப பாலிஷா சொல்லிடுறாங்க. மனோஜ் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான். ரோஹிணி வந்து மனோஜ் ப்ளீஸ் மனோஜ் மனோஜ் அப்படின்னு கேட்கும்போது சே உன்னை நான் எவ்வளவு நம்பினேன், நீ என்னை இவ்வளவு ஏமாத்திட்டியே. நீலாம் ஒரு பொண்ணா? உன்னை அம்மானு கூப்பிட இவ்வளவு பெரிய பையன் இருக்கான். இவன் வீட்டுல இருந்தும் எப்பவுமே காமிச்சுக்கிறாம எப்படி இப்படி உன்னால நடிக்க முடிஞ்சிச்சு? பரவாயில்ல நீ மட்டும் இல்ல உன் பையனும் சரியான நடிகன் தான். ஒரு தடவை கூட மாத்தி பேசலையே. அம்மாவை ஆன்டின்னு கூப்பிட்டு இருக்கான். ரொம்ப தந்திரமான குடும்பம் தான் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு எனக்கு இப்பவே டைவர்ஸ் கொடுங்க சார் அப்படின்னு கேஸ் கொடுத்துட்டு வராரு. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.